வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ மிக அருமையான விஷயத்தை சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த வாழ்க்கையில் பயம் இருக்குல்ல, பயம்ன்றது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பயம் என்பது சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. துணிச்சல் இருக்க வேண்டும். துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மீன் குஞ்சு அப்படின்றோம்ல, மீன் குஞ்சு மீனுடைய உடம்புலேருந்து அப்படியே வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குஞ்சு பிறந்த உடனே குஞ்சு அப்படியே புற உலகத்தை பார்த்தவுடன் பயந்து நடுங்கி, என்ன இந்த உலகம் இப்படி இருக்குது, நம்ம இதுவரை பார்க்காத ஒரு உலகமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நம்ம பார்க்கலையே, முதல் முறையாக இதை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது கதைகளுக்கு போய் நின்று அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மீன் குஞ்சு எப்படி வளர்ந்து மீனாக ஆக முடியும், நீரிலே நீந்த முடியும்? யோசித்து பாருங்கள். இப்போ மீன் குஞ்சு இருக்குது. மீன் குஞ்சு அப்படியே நீந்துறது அப்படின்னா மீன் குஞ்சுக்கு தெரியுமா நீந்துறதுக்கு யாராவது கற்றுக் கொடுக்குறாங்களா? மீன் குஞ்சை பார்த்துட்டு நீ இப்படி இது மாதிரி கை காலெல்லாம் இப்படி வச்சு ஆட்டிக்கிட்டு இப்படி இது பண்ணி நீந்து அப்படின்னு யாராவது சொல்லி தராங்களா? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. மீன் குஞ்சு பிறக்குது, தண்ணிக்குள்ளேயே பிறந்து அதுவாக அப்படியே நீந்த ஆரம்பிச்சிருது இல்லையா? யாருமே கற்று தராமல், யாரும் கற்று தரணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. அதுவாக நீந்தும்போது அந்த நீந்துவதற்கான பயிற்சி, நீந்துவதற்கான ஆற்றல், நீந்துவதற்கான பவர், இது அதுக்கு எப்படி கிடச்சி? இயற்கை கொடுக்கறது, நேச்சர் கொடுக்கறது. இயற்கை அந்த மீன் குஞ்சுக்கு நீந்துவதற்கான ஆற்றலை கொடுத்து அதை உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் நீந்த வைக்கிறது. அதே மாதிரி இப்போ பறவை இருக்குது. பறவை முட்டையை விட்டு வெளியே பறவைகளுடைய குஞ்சுகள் வெளியே வருது. வெளியே வந்த பிறகு பறவை குஞ்சுகள் முட்டையை விட்டு வெளியே வந்த பிறகு அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு பறவை குஞ்சு அப்படியே கூட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கூட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருந்து, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த உலகத்தை பார்த்ததே இல்லையே, இது ஏதோ மேலே சூரியன் இருக்குது, இரவு நேரத்தில் சந்திரன் இருக்குது, இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது, வானம்ன்ற பேரில் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பு இருக்குது, வெட்ட வெளி அப்படின்றது மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய பறந்து கிடக்கும் நிலப்பகுதி இருக்குது. இதில் எப்படி நம்ம என்ன செய்கிறது? இதுவரை பார்க்காத ஒரு உலகத்தில் அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை குஞ்சு அந்த கூட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பேந்த முழிச்சுக்கிட்டு, இல்லாட்டி பறவை கூட்டுக்கு வெளியே அமர்ந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல், திக்கு தெரியாமல் தவித்து அப்படின்ற பேட்டர்ன் இருக்குல்ல, திக்கு தெரியாமல் தவிச்சு அப்படி இப்படின்ற மாதிரி எந்த பறவையாவது அப்படியே குஞ்சாக இருந்துட்டு அப்படியே கூட்டுக்குள்ளேயும் இல்லாட்டி கூட்டுக்கு வெளியே அப்படியே நின்றுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உண்டாயிருக்கா? கொஞ்ச நாள் கழித்து அந்த பறவை பறக்க பறக்குதில்ல, வானத்தில் சிறகடித்து பறக்குதில்ல, அப்படியே குதூகலமாக உற்சாகமாக அப்படியே மிகப்பெரிய சந்தோஷ பெருக்குடன் வானத்தில் சிறகடித்து பறக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் பறவைகளை நாம் நித்தமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் மனிதர்களும். இப்போ மனித குழந்தைகள் அப்படியே தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே அப்படின்னு பச்சை குழந்தை அப்படியே மருத்துவமனையில் பிறக்குது. பிறந்த உடனே அப்படியே அழுத பிறகு படிப்படியாக அந்த குழந்தை வளர்ந்து அப்படியே தவழ்ந்து, அதுக்கு பிறகு நின்று, அதுக்கு பிறகு நடந்து, அதுக்கு பிறகு ஓடி, அதுக்கு பிறகு குதூகலமாக உற்சாகத்துடன் ஓடி ஆடி குதித்து எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் குழந்தை பண்ணுகிறது அப்படின்றத யோசிச்சுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடி கொடி மரங்கள், செடி கொடி, இப்போ செடி இருக்குது அப்படின்னா செடி வித்துலேருந்து அப்படியே வெளியே வருது. வெளியே வந்த பிறகு அந்த செடி வித்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோமே, இப்போ என்ன செய்யணும், நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு அந்த செடி தவிச்சுக்கிட்டு இருக்கா? இல்லாட்டி ஒரு வித்துலேருந்து வெளியே வரக்கூடிய கொடி என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பேந்த முழிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படியே படர ஆரம்பிச்சிருதுல கொடி. அந்த படர்வதற்கு யார் கற்றுக் கொடுத்தது? செடி வளர்வதற்கும் பூப்பதற்கும் கனிப்பதற்கும் கனியை கொடுப்பதற்கும் மரமாக வளர்வதற்கும் பழங்களை பழுக்க செய்வதற்கும் யார் இந்த ஆற்றலை கொடுத்தது? யாராவது கொண்டு கொடுத்தாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி அது ஏதாவது முயற்சி பண்ணிச்சா? அந்த செடி ஏதாவது முயற்சி பண்ணிச்சா? கொடி ஏதாவது முயற்சி பண்ணிச்சா? குழந்தை ஏதாவது முயற்சி பண்ணிச்சா? மீன் குஞ்சு ஏதாவது முயற்சி பண்ணிச்சா? பறவை குஞ்சு ஏதாவது முயற்சி பண்ணிச்சா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெளியே வந்தது இயல்பாகவே, அவர்களுக்கே தெரியாமல் இயற்கை அவர்களுக்கான ஆற்றலை வாரி வழங்கியது அப்படின்னு. அது என்ன விஷயம்னா, இதில் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, முழுமையாக இயற்கை நேச்சர் இந்த ஆற்றல்களை, இந்த சக்தியை அனைத்து உயிரினங்களுக்கும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் பறவைகள் அனைத்து உயிரினங்களும் 5 அறிவு உயிரினங்களும் சரி 6 அறிவு உயிரினங்களும் சரி இன்றைக்கி உற்சாகத்துடன்
செயல்பட்டு கொண்டு, நடைபோட்டு கொண்டு, தாவிக்கொண்டு, துள்ளிக்கொண்டு, குதித்து கொண்டு, மகிழ்ச்சி பெருக்குடன் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு, அது வந்து இயற்கை அந்த வாரி வழங்கக்கூடிய அந்த இயல்பான கொடை ஆற்றல். அதை வைத்து கொண்டு தான் இந்த உயிரினங்கள் இந்த உலகத்தை அழகான உலகமாக ஆக்கி விட்டிருக்கின்றன, ஆக்கி கொண்டு இருக்கின்றன, இனிமேலும் ஆக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் வந்து முழுமையாக நம்ப வேண்டும். அதை பேந்த முழிச்சுக்கிட்டு அப்படின்றது தேவையில்லை. முழுமையாக இயற்கையை வணங்க வேண்டும், இயற்கையை வழிபட வேண்டும், இயற்கையை நம்ப வேண்டும். இயற்கையை நம்புங்கள். நம்பிக்கை, அதாவது நமக்கு எதுவுமே வராது, நமக்கு எந்த கெடுதலும் வராது, நமக்கு எந்த மோசமும் வராது, நாம் அழிஞ்சிட மாட்டோம், நம்ம ஒழிஞ்சிட மாட்டோம், நம்ம காணாமல் போக மாட்டோம், இந்த உலகத்துக்கு நம்ம வந்தாச்சு, நாம் வந்து நிச்சயமாக உற்சாகமாக இருப்போம், வளர்வோம், சாதனைகள் செய்வோம். மிகப்பெரிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது. அந்த ஆற்றல்களை வைத்துக்கொண்டு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உன்னதமான செயல்களை நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும். ஐந்தறிவு மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டாமா? இயற்கையை நம்புங்கள். இயற்கை உங்களை கைவிடாது. அதாவது இயற்கை நீங்கள் நம்புறதா இருந்தால் இயற்கை, இயற்கையை நம்புறதா இருந்தால் இயற்கை. இதுக்கு வந்து நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. கடவுள்கள், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள், அந்த கடவுள்களுக்கு நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்களே. நீங்கள் எந்த கடவுள்கள் நம்புறீங்களோ உங்களுக்குன்னு குலதெய்வம் இப்படிலாம் இருக்கும். எதை வேண்டுமானாலும் நம்புங்கள். குலதெய்வம், கடவுள்கள், எதை வேண்டுமானாலும் நம்புங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இயற்கை, நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதனால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கை மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் திறமைகளையும் ஆற்றலையும் வாரி வழங்கி இருக்கிறது. உங்களை இயற்கை கைவிடாது நிச்சயமாக. நம்ம எப்படின்னா சின்ன பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போவோம்ல, பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போய் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பசங்க நம்ம விரலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம கூட வந்து சிறுவர்களோ சிறுமிகளோ நம்ம கூட நடந்து வருவாங்கள்ல, அந்த மாதிரி இயற்கை வந்து உங்களை கையை பிடிச்சி அழைத்து செல்லும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். நீங்கள் வெறுமனே வந்து எப்படி வந்து அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு மகனோ மகளோ சிறுவனோ சிறுமியோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்களோ பள்ளிக்கூடத்திற்கு உற்சாகமாக, அதை போல நீங்கள் இயற்கை அன்னையின் கையை பிடித்து கொண்டு வெறுமனே நடந்து சென்றால் போதும், வெறுமனே செயல்பட்டால் போதும். இயற்கை உங்களை அழைத்து செல்லும். இயற்கை உங்களை எங்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அங்கு அழைத்து செல்லும். இயற்கை உங்களை என்ன சாதனைகள் படைக்க வைக்க வேண்டுமோ அந்த சாதனைகளை படைக்க வைக்கும். இயற்கை உங்களை எந்த அளவிற்கு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உன்னதமான செயல்களை செய்ய வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு உங்களை செயல்பட வைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இயற்கையை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், கடவுள்களை நம்புங்கள். இயற்கையை நம்பி இயற்கையின் கையை பிடித்து கொண்டு நீங்கள் நடந்து செல்லுங்கள். நடந்து சென்றால் போதும், மீதி விஷயங்களை இயற்கை பார்த்து கொள்ளும். இயற்கை உங்களை வளர்த்து விடும். இயற்கை உங்களை உயரத்தில் அமர வைக்கும். இயற்கை உங்களை சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து ஒளி வீச செய்யும். நீங்கள் இயற்கையை நம்புங்கள், இயற்கை உங்களை நிச்சயமாக கைவிடாது. இந்த விஷயத்தை ஓஷோ வந்து அழுத்தமான வார்த்தைகளில் கூறியிருக்கிறார். அவர் கூறிய அந்த விஷயம் மிக உயர்ந்த விஷயமாக பட்டதால் உங்களுக்கு நான் இதை கூறுகிறேன்.